தமிழர்ங்கிற ஒரு கட்சியை வந்து இந்த களத்துல போட்டியாவது அவங்க ஏற்றுக்க தயாரா இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சில ஊடகங்கள். இது எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட 5வது தேர்தலில் தனிச்சு நிற்கிறாங்க. 8% வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க. 234 தொகுதியிலையும் அவங்களுக்கு கேடர் இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலையும் கூட அனைத்து தொகுதியிலையுமே, அனைத்து வார்டுகளையுமே அவங்க ஒரு களத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. இப்படி ஒரு கட்சியாக இருக்கும்போது இந்த கட்சியை களத்தில் இருக்கிறதாவே எடுத்துக்கிறாரு. எந்த மாதிரி ஊடக தர்மம் நினைக்கிறீங்க நீங்க? அதான் இப்போ ஃபேக்சுவலான விஷயத்த பார்த்தோம்னா, நீங்க சொன்னது போல 8% ஓட்ஸ் வச்சிருக்காங்க. 8%ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு இவங்களே புது ரூல்ஸ் வேற போட்டுக்கிறாங்க. டபுள் டிஜிட்டா இருந்தா தான் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம், சிங்கிள் டிஜிட்டா இருந்தால் கனெக்ட் பண்ண மாட்டோம். அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. 8%ன்றது டபுள் டிஜிட்னு பார்த்தா கூட 2% தான் கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தனித்து நின்று 8% வாங்கியிருக்காங்க. 3வது பிக்கஸ்ட் பார்ட்டி அவங்க அந்த வகையில் பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியை நீங்கள் அசால்ட்டாக ஓரம் கட்ட முடியாது. ஸோ ஃபேக்சுவலாகவே தப்பு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவிக்கே வந்து லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க. 3 முனை போட்டியில் 3வது முனையாக டிவிக்கே வைக்கிறீங்க. டிவிக்கோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? டிவிக்கு என்ன 12% இருக்கு? அவங்களுக்கு என்ன 2% 2 டிஜிட்ல வந்துருச்சா என்ன? அவங்களோட ஓட் ஷேர் என்னன்னே தெரியாது. நீங்களா அசியூம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்க என்னன்னா 8% டேட்டா இருக்கிறது முக்கியம் கிடையாது. உங்க மனசுல நீங்க ஒன்று நினைச்சுப்பீங்க, அதை உண்மை நினைச்சு நீங்க எங்க முன்னாடி 3 முனைன்னு நீங்க முன்வைப்பீங்க. இதை நாங்க ஏத்துக்கணும். ஸோ இவங்க கிட்ட ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. 8% ஓட்ஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட 8% சாதாரண விஷயம் கிடையாது. ஏறக்குறைய 30 to 40 lakh ஓட்ஸ். அது பெரிய ஒரு நம்பர். உங்களுக்கு தெரியும் 2% ஓட்டு வச்சிருக்க கட்சியை உள்ள கொண்டு வரதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க. ஸ்கிரீனுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க. அப்ப இந்த 2% கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அதை விட 4 மடங்கு பெரிய கட்சி அது. அப்ப எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்கும். பெரிய கட்சிகள் எடுத்தா கூட அதுல 4 பங்கு ஓட்டு வச்சிருக்காங்க இவங்க.